இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நாம் இருக்க வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க கொண்டிருக்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் உளுந்து செடி அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து அல்ல, உளுந்து செடி. பார்ப்பதற்கு எருக்க இலையை போல, எருக்கம் செடியை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அந்த உளுந்து செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்து செடியை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வறண்ட பூமிகளில், குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வறண்டு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பூமிகளில் கூட இந்த உளுந்து செடியை நாம் பார்க்க முடியும். இந்த உளுந்து செடியை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவத்தில் விஷம் இறக்கியாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. உதாரணத்துக்கு இன்றைக்கு கூட நம்ம செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த இருளர் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து செடியுடைய இலைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பு கடி ஏற்படும் போது அதை நன்றாக அரைத்து முதலுதவி சிகிச்சையாக அந்த பாம்பு கடித்த இடங்களில் வைத்து கட்டக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். அதே போல் கேரள மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து செடியுடைய இலைகளை நன்றாக அரைத்து தேல் கடிக்கும் போது வாயில் வயிற்று குதப்பி வைத்து கொள்ள சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. உளுந்து செடியுடைய முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த உளுந்து செடி. ஏன்னா இன்றைக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதை பற்றிய விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட, மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒரு முறை அவர்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மனைவியோ அல்லது மனைவியின் மூலம் கணவனுக்கோ அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு முறை உடலுறவு கொள்ளும் போதும் அவர்களுக்கு கடுமையான எரிச்சல் ஏற்படுகிறது. அந்த கடுமையான எரிச்சல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் சிறுநீர் கழிக்கும் போதும் ஏதோ கத்தியை வைத்து வெட்டுவது போல ஆண் பெண் இருவருக்குமே கடுமையான வலி மற்றும் எரிச்சலுடன் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த பிறப்புறுப்பை சுற்றி கடுமையான அரிப்பு ஏற்படுகிறது. அந்த பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நேரங்களில் கட்டிகளோ புண்களோ ஏன் சீழ் கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் இந்த பால்வினை நோய். பால்வினை நோய் ஏற்படுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா காச நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவர்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கோ சிறுநீரக செயல் இழப்பு ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பால்வினை நோய்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த உளுந்து செடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள், அந்த இலையை நன்றாக எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலிலிருந்து அதை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய பதங்கம் அப்படின்னு சொல்லுவோம். உழுவை செடியிலிருந்து உளுந்து செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதங்கத்தை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை நெய்யுடன், இரவு ஒரு வேளை நெய் அல்லது வெண்ணெயுடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே எந்த வகைப்பட்ட பால்வினை நோயாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது அவர்களுடைய உடல் பொலிவு குறைகிறது, முக பொலிவு குறைகிறது, முகம் முழுவதும் கருப்பாக ஆகுவது போல நிறமாற்றம் ஏற்படுகிறது, உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மிக வேகமாக குறைகிறது, மன ஆரோக்கியம் குறைகிறது. எதை பார்த்தாலும் அவர்களுக்கு சந்தேகம் மற்றும் கோபம் மற்றும் பயம், எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு அதிகமான கவலை, இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது, பகல் முழுவதும் தூங்குவது, படிக்க அதிகமாக நாட்டம் இல்லாமல் இருப்பது, வேலை செய்ய நாட்டம் இல்லாமல் இருப்பது, யாராவது அதையும் மீறி ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லார்களேயானால் உடனே தேவையில்லாத சண்டை சச்சரவு, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு. இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது இந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு வாழைப்பழத்துடன் கலந்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல்
அந்த வெள்ளைப்பட்ட கோளாறினால் ஏற்படுகின்ற மற்ற உடல் உபாதைகளையும் மறைந்து போய் உடல் எடையிலிருந்து தோற்றம் பொலிவிலிருந்து அனைத்துமே மாறுவதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எப்படி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுகிறதோ அதே போல் ஆண்களுக்கும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். அதிகமான பாலுணர்வு இருக்கும்போது அல்லது பாலுணர்வை கட்டுப்படுத்தி வைக்கும்போது அல்லது உடலுக்கு ஒவ்வாத அதிக சூடு இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடும்போது அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவை என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு இயற்கை சூட்டின் காரணமாகவே அவர்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறை ஏற்படுத்துகிறது. அவர்கள் கூட என்ன பண்ணலான்னா அந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை பதங்கத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நல்லாக பசும் பாலில் சேர்த்து ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய சூடு நன்றாக குறைவதை நாம் பார்க்கலாம். உடல் சூடினால் ஏற்படக்கூடிய வெட்டைன்னு சொல்லக்கூடிய வெட்டைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிறுநீர் கழிக்கும் போது முதலில் வெண்மையாக வெளியேறி அதன் பிறகு சிறுநீர் வெளியே செல்லக்கூடிய தொந்தரவுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் குறைவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நிறைய ஆண்கள், குறிப்பாக ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், குறிப்பாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுக்கு அவர்களுடைய ஆண் உறுப்பு மிகவும் சிறுத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கும். அதற்காக நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட அவர்களுக்கு அதிகமான பலன் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பதங்கத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் சாப்பிட்டாலே உடல் முழுவதும் செல்லுகின்ற இரத்த ஓட்ட விகிதத்தில் நல்ல மாறுதல் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த நல்ல மாறுதல்கள் ஏற்பட ஆரம்பித்தாலே அவர்களுடைய ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள் மறைந்து போகிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பொதுவாக அதிகமாக தூசி இருக்கக்கூடிய இடங்களில் விளையாடும் போது அவர்களுடைய முட்டிக்கால் கால் பகுதிகள்லாம் சிரங்கு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள் ஏற்படும். இந்த புண்களுக்கு என்னதான் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய மருந்துகளை நாம் கொடுத்தாலும், என்னதான் அவர்களுக்கு வெளிப்புறமாக பூச்சக்கூடிய மருந்துகளை கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் அது ஆறவே ஆறாது. எப்பொழுதும் அந்த இடத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும், சீழ் வடிந்து கொண்டிருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இந்த தோல் நோய்கள் இருக்கக்கூடிய இடங்களில், அந்த சொறி மற்றும் சிரங்கு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு இளம் சூடான வெந்நீர் வைத்து குளிக்க வைக்கணும். இதை ஒரு பயிற்சியாக தினசரி செய்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சொறி சிரங்கு இருந்த இடங்கள் எதுவுமே இல்லாமல் மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தலை முழுவதும் பொடுகு மற்றும் ஈர் சேர்ந்து முடியே பார்ப்பதற்கு ஒட்டி கொண்டது போல ஒரு தோற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட சிறிதளவு இந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தலை முழுவதும் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க செய்யணும். அதன் பிறகு ஒரு சீப்பு கொண்டு அந்த தலையை வாரினாலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பேன் முழுமையாக நீங்குவதை பார்க்கலாம். அதே போல் தலைமுடியில் இருக்கக்கூடிய ஈறு படிப்படியாக குறைந்து மறைந்து போவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட தலைமுடி சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இந்த உளுந்து ஒரு நல்ல மருந்து. நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகமான பூச்சிகளின் காரணமாக தலைப்பகுதிகளில் அங்கங்கே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு வெண்மை நிறமான தலைமுடி அந்த இடத்தில் மட்டும் கொட்டுகின்ற ஒரு நோய் வருவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை அல்லது உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதங்கத்தை சிறிதளவு தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த இடங்களில் தொடர்ந்து தடவி வர வேண்டும். இதை ஒரு பழக்கமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே மீண்டும் அந்த இடங்களில் கருகருவென்று தலைமுடி வளர்ந்து விடுவதை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புழுவெட்டுன்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதிகளில் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு முகத்தில் தாடிகள் இருக்கக்கூடிய இடங்களில், மீசை இருக்கக்கூடிய இடங்களில், சில நேரங்களில் தலை முழுவதும் கூட பார்த்திங்கன்னா அந்த புழுவெட்டு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அந்த உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அல்லது உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதங்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த உளுந்தை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் குறிப்பாக பால்வினை நோய்களுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து.
தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய பல நோய்மைகள் இருக்கின்றன. வறுமை, வன்முறை, சகிப்பின்மை, ஏற்றத்தாழ்வுகள், பாலின சமத்துவமின்மை, சாதிய பாகுபாடுகள், மத ரீதியான வேற்றுமை உணர்ச்சிகள், இப்படியெல்லாம் எத்தனையோ விதமான நோய்மைகள் ஒரு சமூகத்தை பிடித்து ஆட்டுகின்றன. ஆனால் எந்த ஒரு சமூகமும் அத்தகைய நோய்மைகளிலிருந்து விடுபடுவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. அதன் வழியாக தன்னுடைய மீட்சிக்கான ஒரு பயணத்தை ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் இந்த பயணம் என்பது சரியாக நடைபெறுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்று கேட்டால், இந்த நோய்களையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஒரு சமூகத்திற்கு இருக்கும் என்று சொன்னால் அது என்ன? அது மறதி என்கிற ஒரு நோய்தான். மறதி என்கிற ஒரு நோய் சமூகத்திற்குள் வந்துவிட்டால் பிறகு மக்கள் எந்த கொடுமைகளையும் சகித்துக் கொள்வதற்கு பழகிவிடுவார்கள், எந்த கொடுமையையும் கடந்து செல்வதற்கு பழகிவிடுவார்கள், எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். ஆகவேதான் ஒரு சமூகத்தில் தொடர்ந்து மறதி என்பது திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. பொதுவாக கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், வன்முறையாளர்கள் அல்லது முறையற்ற நிர்வாகம் செய்வோர் மக்களிடம் எப்படி மறதியை கொண்டு வருவது என்பதற்காக பல்வேறு விதமான உத்திகளை கையாளுவார்கள். அல்லது ஒரு சமூகமே கூட பல சமயங்களில் அத்தகைய மறதிக்குள் தன்னை ஆழ்த்தி கொண்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு மறதி என்பது இன்றைக்கு தமிழ் சமூகத்தை பிடித்து ஆட்டுகிறது என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால், சமீபமாக சில ஆண்டுகளாக தமிழகத்தில் எத்தனையோ விதமான கொடுமைகள் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றன, அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, அரசு நிர்வாகம் சார்ந்து எத்தனையோ விதமான சீர்கேடுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இது எதுவுமே ஒரு பெரிய அளவிற்கான சமூக பதட்டத்தை உண்டாக்கவில்லை என்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு வேதனை, ஒரு வருத்தம் மேலிடுகிறது. சமீபத்தில் முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் சென்னையில் நடந்த புத்தக திருவிழாவை துவங்கி வைத்து பேசுகிற போது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அதாவது, சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் முடக்கப்பட்டதற்காக ஏன் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். மிக முக்கியமான கேள்வி, ஆழமான கேள்வி. ஏனென்றால் அந்த நூலகம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்கிற காரணத்திற்காகவே அது முடக்கப்படுகிறது. திமுக அதை எதிர்த்து போராடுகிறது. நீதிமன்றத்தில் அதை பற்றிய வழக்குகள் நடக்கின்றன. ஆனால் இது உண்மையில் ஒரு பொதுமக்களுடைய ஒரு பிரச்சனை இல்லையா? எழுத்தாளர்கள், கலைஞர்களுடைய ஒரு பிரச்சனை இல்லையா? அரசு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிற போது எதற்காக நம்முடைய நீதி அமைப்பு, நம்முடைய அறிவுஜீவிகள் மௌனமாக இருக்கிறார்கள் அல்லது அவற்றை மௌனமாக கடந்து சென்று விடுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது உண்மையில் எழுத்தாளர்களிடம் மட்டும்தான் இந்த மனோபாவம் இருக்கிறதா? இல்லை, பொதுமக்களிடமும் இந்த மனோபாவம் தான் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள், மறப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். ஒரு பிரச்சனை சரி செய்யப்படுவதற்கு முன்பே அந்த அவலங்களை பற்றிய ஒரு மறதி என்பது இன்றைக்கு மக்களுடைய மனதில் புகுந்து கொண்டு விடுகிறது. இதற்கு நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும். சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. அதாவது அந்த செய்தி என்பது ஒரு சிறிய செய்தியாக வந்திருந்தது. சென்னையில் ஒரு ஆய்வு நிறுவனம், ஒரு தன்னார்வ தொண்டர்களுடைய ஆய்வு நிறுவனம், டிசம்பர் முதல் வாரம் சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இழப்புகளை சந்தித்தவர்களுடைய அந்த உண்மையான இழப்பீடுகள் எவ்வளவு என்று அவர்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வீடும், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் என்பது அவர்கள் தங்களுடைய 85% வீட்டு உபயோகப் பொருட்களை இழந்து விட்டார்கள் என்று அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அதே போல் இழப்புகளுடைய அந்த மதிப்பை பார்த்தால் குறைந்தது 75,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான இழப்புகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏற்பட்டிருக்கின்றன என்று அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்தமான இழப்பினுடைய அளவு என்பது கற்பனை கட்டாததாக இருக்கிறது, பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் எல்லோருக்கும் ஃப்ளாட் ரேட் என்று சொல்வார்களே, அதுபோல் எல்லோருக்கும் 5,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக இந்த இழப்பு என்பது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த செய்தி பத்திரிகையில் ஒரு சிறிய செய்தியாக இடம்பெறுகிறது. இதுதான் நான் அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம். ஏனென்றால்
இத்தனை 1000 கோடி ரூபாய் இழப்பு, உயிரிழப்பு, மன உளைச்சல், பல்வேறு விதமான தொழில் சார்ந்த இழப்புகள் எல்லாம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு மாதம் 2 மாத காலத்திற்குள்ளாக அது யாருடைய கவனத்திலும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை தவிர பொது சமூகத்திற்கு அதை பற்றிய கவலைகள் எல்லாம் மறந்து போய்விட்டன. வேறு பல சர்ச்சைகளுக்குள் இந்த சமூகம் சென்று விட்டது, ஊடகங்களும் சென்று விட்டன என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையை எனக்கு ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. உதாரணமாக அமெரிக்காவில் கேத்ரீனா புயல் வந்தபோது அதனுடைய இழப்புகள் பற்றி, பாதிப்புகளை பற்றி இன்றைக்கும் கூட அவர்கள் பேசுகிறார்கள். செப்டம்பர் 11 தாக்குதல் அங்கு நடந்ததை பற்றி 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் கூட அங்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பேச்சுகள் இருக்கின்றன. மக்களுடைய நினைவுகளில், அரசினுடைய ஒரு அணுகுமுறைகளில் அதை பற்றிய பார்வைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் வேகமாக நம்முடைய பிரச்சனைகளை, மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகளை கூட மறந்து விடுகிறோம் அல்லது மறக்கடிக்கப்படுகிறோம் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் உடனே இந்த வெள்ள நிவாரணம் பணிகள் முடிவதற்கு முன்பே ஒரு பாடலை பற்றிய ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்கிறது. பிறகு கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகக்கூடாதா என்று அது ஒரு வாரம் ஒரு பெரிய சர்ச்சை நீடிக்கிறது. பிறகு நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஊடக விவாதங்கள் நடக்கின்றன. இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியவை தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ப்ரையாரிட்டி எது முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் இத்தனை 1000 பேர், லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து, தங்கள் உடைமைகளை இழந்து நிற்கிற போது அதோடு ஒப்பிட்டால் இந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பீட்டளவில் சிறிய பிரச்சனைகள் தான். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது இந்த வெள்ளப்பேரிடர் ஏற்படுத்திய பிரச்சனைகள் எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே அளவிற்கு முக்கியத்துவம் மற்ற பிரச்சனைகளுக்கும் கொடுக்கப்படுகின்றன. இந்த வெள்ளப்பேரிடர் சம்பந்தமான விவாதங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன, செய்திகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. பொது சமூகத்தினுடைய கவனத்திலிருந்து இந்த விஷயம் அகற்றப்படுகிறது. இதைத்தான் நான் அச்சமூட்டக்கூடிய ஒரு சூழல் என்று சொல்கிறேன். ஏனென்றால் இந்த சமூகத்தில் யார் வேண்டுமானாலும் என்ன விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். ஒரு அரசாங்கம் எப்படி வேண்டுமானாலும் பொறுப்பற்று நடந்து கொள்ளலாம். அதே போல் மக்களுக்கு எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் ஏற்பட்டு அவர்களுடைய குறைபாடுகள் சரி செய்யப்படாமல் கூட போகலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் மறக்கடித்து விடலாம் என்று பொதுவாக யாரோ சிலர் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு எந்த குற்றத்திற்கும் பொறுப்பேற்க செய்வதிலிருந்து அவர்களை விலகச் செய்து விடுகிறது. ஆனால் ஒரு சமூகம் பிரம்மாண்டமான பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் ஒரு சமூகத்தில் உருவாகிற போது அந்த பிரச்சனைகளை பற்றி திரும்ப திரும்ப பேசுவதும் அந்த பாதிப்புகளுடைய தன்மைகளை மேலும் மேலும் எடுத்து வைப்பதன் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தேட முடியும். மாறாக அது ஒரு வாரம் பேசலாம், அதற்கடுத்து இன்னொரு பிரச்சனையை இன்னொரு வாரம் பேசலாம், அதற்கடுத்து வேறொரு பிரச்சனையை இன்னொரு வாரம் பேசலாம் என்று ஒவ்வொன்றையுமே ஒரு தொலைக்காட்சி தொடர் போல நாம் மாற்றிவிட்டு அவற்றை பின்னுக்கு தள்ளுவது என்பது ஒரு சமூகத்திற்கு இழைக்கிற ஒரு அநீதி, ஒரு மனசாட்சியற்ற ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில்தான் இன்றைக்கு நாம் இந்த சென்னையில் ஏற்பட்ட, கடலூரில் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடர் என்பது இன்றைக்கும் கூட அதனுடைய பாதிப்புகள் சிறு அளவிற்கு கூட சரி செய்யப்படவில்லை. இது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது மாநில அரசிற்கு, மத்திய அரசிற்கு பெருமளவிற்கு உருவாக்கப்பட வேண்டும். அது சிவில் சமூகத்தினுடைய, ஊடகங்களினுடைய ஒரு கடமை. ஆனால் மாறாக வெள்ளம் பாதித்த அந்த 10 நாட்களுக்கு பேசியதோடு தங்களுடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பிரச்சனையை உண்மையாக அணுகவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. நம்முடைய முதன்மையான பிரச்சனைகள் எது, இரண்டாம் பட்சமான பிரச்சனைகள் எது என்பதை பற்றி நமக்கு ஒரு பார்வை இல்லாமல் சமூகத்தினுடைய அவலங்களை தீர்க்க முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் தினமும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு ராமவைரவன் அவர்கள். ஒரு கல்வியாளராக கல்விங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதுலேயும் இன்ஜினியரிங் அப்படிங்கிற துறையில் என்ன மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது, +2 முடித்த மாணவர்கள் எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் துறையை விரும்பி வராங்க அப்படின்னு பல விஷயங்களை இன்றைக்கி நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார்.
கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க, ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு சமூக ஆர்வலாகவும் கல்வி சார்ந்த பணிகளில் சேவையும் செஞ்சுட்ருக்கீங்கன்னும் போது கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஒருத்தருக்கும் கிடைக்கணுன்ற அவசியம் என்ன? அதுலேயும் பொறியாளர் அப்படின்னு பார்க்க போனால் இன்றைக்கி படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே +2 முடித்தோன்னு தேர்ந்தெடுக்கிறது ஒன்று மருத்துவம், இல்லைன்னா பொறியியல் துறை. இது 2 தான் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வராங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இன்னும் இங்கே நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம், இன்ஜினியரிங் படித்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். நீங்கள் தொழிலதிபராகவும் இருக்கீங்க, கல்வியாளராகவும் இருக்கீங்கனால இதோட உண்மை நிலை என்ன? கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இது இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை எப்படி இருக்குது? இதில் இன்னும் சிறப்பாக்கிறதுக்கான மாற்றங்கள் ஏதாவது தேவைப்படுதா? மனிதர் தன்னை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி தன்னை தயார்படுத்திக்கணும்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்படி பல நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் முழுமையாக எந்த அளவுக்கு உங்களால் பயணம் பண்ண முடியுது? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பிச்சோனாங்க. அதாவது 2007ஆம் ஆண்டு ஏழைப்புற மாணவர்களுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம பகுதி உள்ள மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் இது. 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2008ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியை தொடங்கினோம். இது முழுக்க இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் வராங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. பட் அவங்களால சென்னையோ வேறு கோயம்புத்தூரோ வேறு வெளி மாவட்டங்களுக்கு சென்று படிக்க முடியவில்லை. அதனால் எங்கள் பகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் இது. எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2005 ஆரம்பித்து 2007 ஆரம்பித்து அதில் வந்து ஒவ்வொரு மாணவனும் தனிப்பட்ட கவனம் செலுத்திக்கிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இசிஇ துறையில் 2 ஆண்டுகளாக 4 செமஸ்டராகவுமே ஃபஸ்ட்டு செகண்டு எங்கள் கல்லூரி தான். இசிஇ துறையை பொறுத்த வரைக்கும் 700க்கு 699 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதே போல் பாலிடெக்னிக் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனுக்கு 2 வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இதில் மாணவனுக்குமே 2 வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். அது என்னென்னா அவங்க பாலிடெக்னிக் மாணவர்கள் ஆப்ரேஷன் தான் போகிறாங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் போகும்போது ஆப்ரேட்டராக போகும்போது அவர்களுடைய நிறைய தேவை இருக்கிறது. எங்களால் 1300 மாணவர்கள் எங்களிடம் பாலிடெக்னிக்கில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுத்த வரைக்கும் சிஎன்சி ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கல்வி நிலையம்னு எடுத்துக்கிட்டால் அவங்க தியரிட்டிக்கல் மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கல் நாலேஜும் வேணும். அதாவது மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா டெமோ மிஷின் இருக்கும். எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிஎன்சி ஆப்ரேட்டர் மிஷின் வச்சுருக்கோம். அதாவது டெமோ மிஷின் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு மாணவர்களையும் பிரித்து இந்த கல்லூரியில் அவங்களுக்கு திறம்பட சிஎன்சி ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால் வேலைவாய்ப்புன்னு வரும்போது கண்டிப்பாக டிவிஎஸ்ன்றது எவ்வளோ உயர்ந்த நிறுவனம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒழுக்கத்திற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாள். முதல்ல வந்து எங்கள் கல்லூரியை வந்து 5ஆவதாக தான் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பாக மாணவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு வருஷம் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப சிறப்பாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்கள் கல்லூரியை முதல்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அத்தனை பேருக்குமே வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு பையனுக்கு 2 வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு என்பது இல்லை என்று சொல்வது தவறு. வேலைவாய்ப்பு கட்டாயம் இருக்கிறது. அதாவது ஒரு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை முதல்ல வளர்த்துக்கணும். இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூ டெக்னிக்ஸ் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பையனும் என்ன நினைக்கிறான்னா ஒயிட் காலர் இன்ஜினியரிங் முடித்தவொன்னே நம்ம வந்து 30,000 ரூபா சம்பளத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. முதல்ல கிடைக்கிற ஓப்பனிங்ஸை பயன்படுத்திக்கணும். பின்ன கொஞ்சம் சிறுக போனால் தான் அது வளரும். முதல்ல எடுத்தோன்னே பெரிய லெவலில் போயிட்டு திரும்ப கீழே வரது பற்றி இல்லை. திரும்ப என்ன பண்ணுறான் அதே பையன் நம்ம இன்டர்வியூ அப்போ அவன் 30,000 ரூபா சம்பளம் எதிர்பார்த்து வேலைக்கு செல்லாமல் 12,000 ரூபா 13,000 ரூபா கொடுக்கும்போது அவங்க வேலைக்கு செல்லவில்லை. திரும்ப 6 மாதம் அங்கேயும் ஓடி பார்த்து அலைஞ்சி வச்சு மறுபடியும் திரும்ப வேலைக்கு. யார் இப்போ வேலையில் இல்லைன்னு சொல்கிறாங்க? எல்லாருமே வேலையில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட திறனை வளர்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து அவங்களோட திறன் வளர்த்தா தான் இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போது பொறியியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு காலத்துலலாம் இன்ஜினியர் அப்படின்னோன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒருவேளை நிறைய மாணவர்கள் வரதுனால அந்த ஒரு நிலை இல்லையா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தனித்திறன், இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்காருன்னா அவர் அதுக்கப்புறமே முழுமையான ஒரு தொழில் அதிபராகவோ இல்லை தனக்கான ஒரு சுய தொழில் முனைவோராவோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது? இன்றைக்கே அந்த மாணவர்கள் அதிகப்படியாக அதில் ஈடுபடுத்திக்கிறது இல்லை, பயன்படுத்திக்கிறது இல்லை. மாணவர்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பை விட தொழில்துறையில் நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கு வந்து திறமை வேணும், கடின உழைப்பு வேணும், குவாலிட்டி வேணும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு
நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிஐசி இருக்குது, ஷிப்காட் இருக்குது, சிட்கோ இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. அதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உள்ளது. அதாவது இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா குவாலிட்டியாக மெட்டீரியல் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவங்க வந்து பேங்க்கில் ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா ரீபே பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி வேணும். நம்ம இப்போ பேங்க் லோன் ரீபேமெண்ட் கரெக்டாக இருந்தாலே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு பேங்க்கில் நீங்கள் தப்பாக பண்ணி பணம் கட்டலைன்னா சிபில்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஐயில் ஆரம்பிச்சு இது பண்ணுறது. அந்த சிபிலில் போட்டாங்கன்னா நீங்கள் எங்கே போய் பண்ணாலும் அடுத்து ஒரு ஈவன் சிங்கிள் பைசா லோன் வாங்க முடியாது. உங்களோட நேம் வந்து பேட் டேட்டில் போயிடும். அதனால் வந்து இளைஞர்களாகிய நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், நிறைய பேர் உருவாக்க முடியும். பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துக்கணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கட்டடத்தை வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க, இந்த கட்டடம் இடைஞ்சலாக இருக்குது கொஞ்சம் தள்ளி வைப்போனா நம்மளை கிறுக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினைப்பாங்க. இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியினால கட்டடத்தை தூக்கி வச்சிடறாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இடத்துல வந்து கட்டடம் கட்டணும்னா இப்போ வேறு இடத்துல ப்ரீகாஸ்ட் ஸ்லாப்ஸ் போட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து 1 மாதம் 2 மாதத்தில் 3 மாடி கட்டடத்தை கட்டி பேக் பண்ணிடுறாங்க. எங்கெங்கே சுவிட்ச் போர்டு வைக்கணும்னா அங்கேயே ப்ரீ பிளான் பண்ணி அதை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்க டெக்னாலஜி படி எல்லாமே முடியும். பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துக்கணும். அதில் முக்கியமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்ற நம்பிக்கை வேணும் மாணவர்களுக்கு. வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக தொழில் பண்ணலாம். கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அப்படின்ற துறையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, முடிச்சுட்டா அவர் அடுத்த நாள் டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஹவுஸ் சர்ஜன் பண்ணி வெளியே வந்தால் தான் அவர் டாக்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் முடித்த உடனே எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா ஒரு இன்ஜினியர் பொறியாளர்னு சொல்கிறாங்க. அது தவறு. அப்ரெண்டிஸ் ட்ரெயினிங் 1 இயர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள நெளிவு சொல்லி தெரியும். ஏன்னா படிக்கும்போது தியரட்டிக்கல் மட்டும்தான் ஷார்ப்பாக படிச்சிருப்பாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஓரளவுக்கு தான் இருக்கும். 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போனாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதே மாதிரி இப்போ நான் நேற்று ஒரு ஃப்ரெண்டோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அவர் ஸ்கூலில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்கேஜி யூகேஜிக்கு லைப்ரரி கிளாஸ் வச்சுருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் எதுக்கு சார் லைப்ரரி வச்சுருக்கீங்களே, என்ன யூஸ் ஆகுதா, என்ன பையங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ இருந்தே படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். லைப்ரரி கொண்டு போய் எல்கேஜி யூகேஜியில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் இன்ஜினியரிங் வரும்போது நல்ல லைப்ரரியில் நல்லா ஃபுல்லாக புக்ஸ் எடுத்து படிப்பான். ஒவ்வொரு வருஷமும் இப்போ அது வந்து நம்ம குறைஞ்சிக்கிட்டு வருது. அதை வளர்க்குறதுக்காக பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுபோல் மாற்றங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் 1 இயர் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் இன்ஜினியரிங் வந்து திறம்படும். பாலிடெக்னிக் சொல்கிற இந்த பட்டய படிப்பு இது நீங்களே சொன்னீங்க உங்கள் கல்லூரியிலேயே 100% வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த +2 முடித்த மாணவர்கள்லாம் எந்த அளவுக்கு பாலிடெக்னிக்கை விரும்பி படிக்க வராங்க? பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் அதாவது +2 முடித்த உடனே அவங்க செகண்ட் இயரில் +2ல் மார்க் கம்மியாக இருப்பாங்க. இன்ஜினியரிங் போய் படிக்கிறதுக்கு அவனுக்கே ஒரு பயம் வருது, நம்ம போய் பாஸ் பண்ண மாட்டோன்ற பயம். அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் வந்து +2க்கு வராங்க. +2 முடிச்சு பாலிடெக்னிக் வராங்க. பாலிடெக்னிக் டைரக்ட் செகண்ட் இயர்ஸ் ஜாயின் பண்ணலாம். டைரக்ட் ஜாயின் பண்ணி 2-3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவன் ஒரு வெல் செட்டில் ஆகிடுவான். ஏன்னா இது டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவான், இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பற்றி படிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் போய் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். அது வருஷம் வேஸ்ட் இல்லை. இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயர் படிக்கும்போது பாலிடெக்னிக் முடிச்சு வர்ற பையனுக்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்கும், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். +2 முடிச்சு வரவனோட 10th +2 முடிச்சு வரவனோட கூட இருக்கும் பாலிடெக்னிக் முடிச்சு வர பையனுக்கு. இப்போ 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் வரணும்னா பாலிடெக்னிக்கில் எந்த மாதிரியான ஒரு கோர்சஸ்லாம் இருக்குது சார்? மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, EEE இருக்குது, இசிஇ துறை இருக்குது, கம்ப்யூட்டர் துறை இருக்குது, ஆட்டோமொபைல் துறை இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ ஆட்டோமொபைல்லாம் பிரேக்ஸ், டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாலாம் எத்தனை பையன் படித்து முடித்தாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க இந்த 1 இயர் வந்து அவனுக்கு ட்ரைனிங்கே கொடுத்து நல்ல திறம்பட அவனை வளர்த்துறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி சிஎன்சி ட்ரைனிங் சொன்ன மாதிரி சிஎன்சியில் ட்ரைனிங் கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு வந்தவொடனே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். தியரிட்டிக்கலும் வேணும், பட் ப்ராக்டிக்கல் கூட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே படித்து வாமிட் பண்ணி மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறாங்க, பட் ப்ராக்டிக்கல் நாலேஜில் பண்ண முடியாது. இப்போது கல்வி முறையில் நம்ம மாற்றம் சொல்லும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னீங்க. இப்போது பொதுவாகவே எல்லாருமே +2 முடித்ததுமோ இல்லை 10வது முடித்ததுமோ ஒன்று பாலிடெக்னிக் இல்லை இன்ஜினியரிங்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமோ இது வரைக்கும் வந்து பள்ளிக்கூடங்களில் அதிகப்படியான மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அப்படியே எல்லாமே சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் படிக்கணும். அதை முடிச்சுட்டு ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் வராங்க அப்படின்னும் போது
அவங்களா புதுசாக யோசிக்கணுன்றது இருக்குது. இதை முடிச்சுட்டும் வேலைக்கு போகிறாங்கன்னும் போது புதுசாக வேலையை ஒரு தொடங்குறாங்களோ இல்லை ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் அப்படி இருக்குது. இது வரைக்கும் இருந்த நிலையிலேருந்து மாறுது. ஸோ இந்த +2க்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 ஆண்டுகள், இந்த 5 ஆண்டுகள் அவங்கள ஒரு முழுமையான மனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு அவசியம் கல்வி நிறுவனங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பணியை கல்வி நிறுவனங்கள் செய்து ஒரு மாணவன் வந்து ஒரு கல்லூரியில் 4 ஆண்டுக்கு படிக்க வரோம் உள்ளே நுழைஞ்ச உடனே அவனுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்குறோம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி அவங்களுக்கு வளர்க்கணும். ஏன்னா அது வந்து பள்ளியிலேருந்து வரும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா கிராமப்புற மாணவங்கள்னால கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தரையும் அவங்கள மூளைகளை கூர்மைப்படுத்துவதிலேயே எங்களுடைய ஆசிரியர்கள் சிறம்பட செயல் கொண்டிருக்கிறார்கள். அது எங்கள் கல்லூரியில் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாணவனையும் சிஎன்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் எல்லா கல்லூரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ட்ரைனிங் வந்து படித்தா மட்டும் பத்தாது, ட்ரைனிங் வேணும். அது மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரியில் மாற்றம் என்ன வேணும்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் சிஎன்சிலேயோ இல்லை அவங்களுக்கு துறை சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு சிவில் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் சிவில் இன்ஜினியருக்கு கட்டட பொறியாளர் ஆவதற்கு தேவையான அனைத்தும் செய்ய வேண்டும். முதல்ல டிராயிங் போர்டுலேருந்து அத்தனையும் அவங்களுக்கு வந்து கல்லூரியில் ஒவ்வொரு நிர்வாகத்தினால் செய்யப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் எடுத்தால் மெக்கானிக்கலில் நிறைய வேலைகள் இருக்குது. எல்லா துறைகளை சார்ந்ததும் மெக்கானிக்கல் வந்து இப்போ டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, நமது மாநிலத்தில் மட்டுமல்ல அத்தனை மாநிலங்களையுமே சிறப்பாக வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்போ சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து மலேசியா எல்லா இடங்கள்லையுமே நம்ம மாணவர்கள் நிறைய போய் மெக்கானிக்கல் லைனில் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். எலக்ட்ரிக்கல் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம மாநிலத்திலே நிறைய டிஎன்இபியில் நிறைய போஸ்டிங் காலியாக இருக்கிறது. நிறைய பேர் டிஎன்இபி போகிறாங்க. அது மாதிரி இன்ஜினியர்கள் வந்து அவங்களுக்கு ஸ்கில் அவங்கள தான் வளர்த்துக்கணும். மாணவர்கள் கல்லூரி ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்கள் அவர்கள் இண்டிவிஜுவாலிட்டியை வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவனுமே அடுத்து அதே மாதிரி ஆட்டோமொபைல் எடுத்திங்கன்னா பிரேக்ஸ் இந்தியா அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் கார் தயாரிக்கும் தொழிற்சாலை நம்ம தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஹுண்டாய் அதுக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு நிறைய வர்றாங்க. அது வந்து போதிய மாணவர்களிடம் திறமை வேண்டும். அது திறமையை பார்த்துட்டு கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கில் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்யணும். அதுமாதிரி ஆட்டோமொபைலில் மட்டும் இல்லை, அதுமாதிரி இசிஇ துறை, கம்ப்யூட்டர் துறை, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லா உலகளாவிய இதெல்லாம் நம்ம சென்னையில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் எடுத்ததில் அதுக்கு மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அது கம்ப்யூட்டர் நாலேஜ் அவங்களுக்கு நம்ம இப்போ இளைஞர்கள்ட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜாஸ்தியாகவே இருக்கிறது. அது அவங்க வந்து கம்ப்யூட்டர் துறையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டர் நாலேஜை வளர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நமது தமிழ்நாடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர மாணவர் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியில் பேசியிருக்கோம், அவங்களே ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதுக்கான ஒரு திறன்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னும் போது ஒரு காலேஜ் அவங்கள எப்படி தயார்படுத்தலாம் சார்? என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை எல்லாம் கொடுக்கலாம்? அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீல்டில் அவங்களுக்கு எதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். எந்த தொழில், அதாவது ஒரு மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி தொழிலாக இண்டஸ்ட்ரி ஆர்வம் இருக்குன்னு பார்க்கணும். அதில் வந்து முதல்ல அவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் கண்டிப்பாக போகணும். ஏன்னா அந்த ஒரு தொழிலில் வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 1 இயரில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த ஃபீல்டில் நிற்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 இயர் அந்த எதை துறையை சார்ந்த இதில் வந்து ட்ரைனிங் 1 இயர் போகணும். அந்த 1 இயர் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணாவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சப்சிடி கொடுக்குறாங்க இளைஞர்களுக்கு, அதுவும் லேடிஸுக்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிஐசி மாவட்ட தொழில் மையம் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மறுபடியும் கொடுத்து அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பிக்னஸுக்கு. அதில் ஒரு 1 இயர் நீங்கள் பண்ணினீங்கன்னாவே நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அடுத்தது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். கஸ்டமரை போய் நீங்கள் பார்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன கிரீவன்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம், நான் ஒரு இன்ஜினியர் நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் போய் பார்க்க முடியல, ஈகோ இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து இறங்கி போய் வேலை பார்க்கணும். அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதே மாதிரி சப்சிடி வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்டம் வாரியாக சப்சிடி இது பண்ணியிருக்காங்க. அது வந்து டிக்கில் மட்டும் இல்லை, பேங்க்லேயும் லோன் வாங்கலாம். பேங்க் வந்து நிறைய இப்போ பேங்க் லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அது ரீபே பண்ணுறதுக்கு தான் சரியான ஆள் இல்லை. ரீபே பண்ணால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஒரு சாதாரண மனுஷனும் பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாம். அதுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், குவாலிட்டி வேணும். அது இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். இளைஞர்களும் பண்ணலாம். இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா அதுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வேணும்.
அதுதான் முக்கியம். கண்டிப்பா. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கிற நேரத்துல அந்த விஷயங்களுக்கு மாணவர்கள் எப்படி தனியா பயிற்சி எடுக்கணும், தயாராகணும் சார்? கேம்பஸ் இன்டர்வியூக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரியும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது என்னென்னா, இப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வராங்கன்னா அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான். நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து அவனுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கணும். ஒரு நாளில் வந்து வந்துடாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ஒரு நாளில் வந்துடாது. போல்டாக பேச கற்றுக்கணும். ஒரு மாணவன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா படித்த மாணவன் பேச மாட்டான், பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு பேச மாட்டான். அப்போ அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க அவனை எடுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண மாணவன் போல்டாக பேசுவான், அவனை எடுப்பாங்க. அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை விட போல்ட்னஸும் வேணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் போல்ட்னஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இப்போது எங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலுமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூ அப்போ மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், அது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இயர்லேருந்து பண்ணால் நடக்கும், நல்லா தான் நடக்கும். இப்போ ஒரு பையனை வந்து கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் கல்லூரிலேருந்து, HCLலேருந்து. சாரி, அது திரும்ப எங்கள் கல்லூரின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கள் சார். HCLலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ இன்றைக்கி அவன் டாப் ரேங்க்கில் இருக்கான். ஏன்னா அவன் போல்டாக பேச முடிஞ்சிச்சு அவனால். அதனால் போல்ட்னஸ் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அதை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள். இப்போது விளையாட்டில் வந்து ஒரு சில பேர் ரொம்ப டேலண்டடாக இருந்தால் சரியாக படிக்க மாட்டாங்க, படிக்கிறதுல முழுமையாக இருந்தால் மற்ற நிலைகளில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்வியாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருந்தாவே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்காது. அவன் அறிவு கூர்மை வந்து ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தானா கண்டிப்பாக வரும். எந்த மாணவனும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவே படிப்புலைங்க நல்லா இருப்பான், ஒரு சில தவிர. ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷைனி வில்சன் எடுத்துங்க, நம்ம பாஸ்கர் எடுத்துங்க, ஹாக்கி நல்லா படிச்சிருக்காரு. பட் என்னென்னா தன்ராஜ் பிள்ளை இவங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரொம்ப கூர்மையான ஆளுங்க. நம்ம தமிழகத்து அன்றைக்காக விளையாண்டுருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா இருந்துட்டு படிப்புலையும் நல்லா இருந்திருக்காங்க. ஆனந்த நடராஜன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அத்லெட்டு. நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க திறமையும் இருக்கும், கண்டிப்பாக நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். அதனால் ஸ்போர்ட்ஸை வந்து இப்போ வந்து யாருமே வந்து ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து படிக்கணும் போகாதன்னு இப்போ ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் விட்டோம்னா நம்ம பையனை தைரியமாக எங்கே வேணாலும் விடலாம். ஏன்னா எந்த விதமான தப்பான பழக்கத்துக்கும் போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பையன் இருக்கான்னா நாளைக்கு காலையில் அவனுக்கு என்ன, இன்றைக்கி சாயந்தரம் படித்து முடிச்சுட்டு காலையில் என்ன நினைப்பான், நாளைக்கு காலையில் நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாது, நாளைக்கு காலையில் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கிரவுண்டுக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் ஸ்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணணும். நம்ம தமிழக அரசு ரொம்ப நிறைய பண்ணிகிட்டு இருக்கா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று. படிப்போட ஸ்போர்ட்ஸையும் சேர்த்தா அந்த பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். அது மாதிரி வீராங்கனைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ உமன் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்காங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமே ரொம்ப நல்ல டீம், உமன்ஸ் டீமு. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து நல்லபடியாக பண்ணுறது என்னோட கருத்து. +2 முடித்த உடனே எந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டம், எந்த கல்வி முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ பள்ளி முடித்த மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு படிப்புக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது? படிப்புக்கு வாய்ப்புகள்னு நினச்சி சொன்னீங்கன்னா நிறைய இருக்கிறது. இப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிசன் போகிறோம்னு நினச்சேன்னா மெடிசன் கிலோ 150 இருக்குது. ஒரு நர்ஸாக வரலாம், ஒரு சயின்டிஸ்டாக வரலாம், ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக வரலாம், நிறைய இருக்கிறது. அதே மாதிரி இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, ஒவ்வொரு துறையும் இருக்கிறது. அதனால் எந்த துறை எடுத்தாலும் கண்டிப்பாக விலை இருக்கிறது. இப்போ மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. அது பேரண்ட்ஸ் சொல்லுவதை நம்ம மதிக்கணும், பேரண்ட்ஸும் மதிக்கணும். ஆனால் அதே சமயம் பேரண்ட்ஸ் சொல்லி அவனை வந்து வற்புறுத்தக்கூடாது. ஒருத்தன் மியூசிக்கில் டாப்பாக இருப்பான், மியூசிக் லைனில் போனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், பண்ண முடியாதுன்றது இல்லை. அவன் ஒருத்தர் டான்ஸில் இருப்பான். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தரும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுமாதிரி நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் பண்ணிங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த துறையில் சக்ஸஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இவங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் மட்டும் இல்லை, டாக்டரில் நிறைய இது இருக்குது. அந்தந்த மாணவர்களும் அந்தந்த துறையை தந்து அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை எடுத்திங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள்? முதல்ல மேடம், நான் வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட். நான் டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி நிறுவியிருக்கேன். அது என்னால் முடியுன்ற பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுனால தான். நம்ம வந்து அதுக்கான உழைக்கணும், கண்டிப்பாக உழைக்க வேண்டும்.
உழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து ஒரு 2005ஆம் ஆண்டு ஒரு புதுக்கோட்டை திருக்கோயிலோட தக்கராக இருந்தேன். அப்போ நான் சின்ன வயசு, என்னால் நடத்த முடியுமா என்று கேள்வி கேட்டார்கள். 2005க்கு மேல் 18 குடமுழுக்குகளை நடத்தியிருக்கிறேன். இப்போ தங்கரதம் செய்து கொண்டிருக்கிறேன். அது வந்து எதையுமே பாசிட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பாலிடெக்னிக் தான் படிச்சுக்கணும், நம்ம இன்ஜினியரிங் கல்லூரி நடத்த முடியுமான்னு கேட்கக்கூடாது. நம்மளால் முடியும். அதுக்கு தகுந்த ஸ்கில்லை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் மாணவர்களாகிய அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பிஹெச்எல் லெவலில் ஆன்சர் யூனிட்டாக பண்ணிகிட்ருக்கோம். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கோம். என்கிட்ட ஒரு 400 பேர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஆரம்பித்த இண்டஸ்ட்ரி, அதில் 400 பேர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொன்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதேமாதிரி நம்மளால் முடியுன்ற பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டால் ஒவ்வொரு மாணவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். பிஇ முடித்ததுக்கப்புறம் பாலிடெக்னிக் படிக்கிறான். பாலிடெக்னிக் முடித்தோன்னா 2 வருஷம் கழித்து 2வது வருஷம் இன்ஜினியரிங்கில் சேர்றான். 2வது வருஷம் முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் முடித்தான் ஒரு பையன். அந்த குடும்பமே இன்றைக்கி நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தரும் முடிச்சுட்டு வேலை வாங்கும்போது, வேலையை முடிச்சு வரும்போது அவங்க கண்ணீர் விடும்போது, அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நான் என் பையன் வேலைக்கு போகிறான்னு சொல்லும் போது அதில் இருக்க சந்தோஷம் வந்து எதுலேயுமே இல்லை. மன மகிழ்ச்சியே வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் இதுலேயும் கம்பேர் பண்ணும்போது என் மன மகிழ்ச்சி வந்து ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கும்போது அடைகிற பயன் தான் எங்களுக்கு திருப்தி அடைகிறது. ஒரு கல்வியாளராக கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு கல்வியாளராக மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க, நிறைய மாணவர்களுக்கு சேவையும் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படின்னும் போது இதுக்கு எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எண்ணங்கள் சரியாக இருக்கணும், நம்ம அந்த அச்சீவ் பண்ணணுன்ற பாதையை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் துறையில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகப்படியாக இருக்குது, பட்டய படிப்பு படித்த மாணவர்களுக்கு கூட அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது, அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னும் போது திறன்களை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன. படிக்கிற காலத்திலேயே ஒரு மாணவரும் அந்த திறன்களை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை, அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்கு அருகில் வருகிற ஞாயிற்றுக்கிழமையை உலக தொழுநோய் எதிர்ப்பு நாள் என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்திருக்கிறது. அது என்ன ஜனவரி 30ஐ ஒட்டி வருகிற ஞாயிறு என்று கேட்டால் நாம் ஒன்றை பெருமையாக சொல்லலாம். காந்தியார் கொல்லப்பட்ட அந்த நாளை ஒட்டியே அந்த தொழுநோய் எதிர்ப்பு நாளை ஐக்கிய நாடுகள் அவை அறிவிக்கிறது. காந்தியார் கொல்லப்பட்டதற்கும் தொழுநோய் எதிர்ப்புக்கும் என்ன தொடர்பு என்றால், தொழுநோயாளிகளுக்கு கூட பணியாற்றியவர், அந்த பணிவிடை செய்தவர் காந்தியார். அன்னை தெரசாவுக்கு முன்பாகவே காந்தியார் அவர்கள் தொழுநோயாளிகளிடத்திலும் அன்பு காட்டினார் என்பதற்கு கொடுக்கிற ஒரு மதிப்பாக அவர் நினைவு நாளை ஒட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமையை உலக அளவிலான தொழுநோய் எதிர்ப்பு நாள் என்று நாம் நினைவு கூறுகிறோம். தொழுநோய் பற்றி ஏராளமான கற்பிதங்கள், தவறான செய்திகள் நாட்டில் பரப்பப்பட்டிருந்தன. இன்றைக்கு அவை மட்டுப்பட்டிருக்கின்றன. தொழுநோயை பார்த்தாலே தொற்றிக்கொள்ளும் என்கிற அளவுக்கு தொழுநோய் மீது ஒரு அச்சம் இருந்தது. தொழுநோய் நம்முடைய முகத்தினுடைய இயல்பான அமைப்பை, அழகை மாற்றிவிடும் என்பதனாலே அவர்களை பார்க்கிற போதே பலருக்கு ஒரு விதமான அருவருப்பு இருந்தது. அதனால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை, நம் சொந்த சகோதரர்களை நாம் என்ன செய்தோம் என்றால், ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் வைப்பது போல தனிமைப்படுத்தி அவர்கள் யாரோடும் தொடர்புடையவர்களாக இல்லாமல் பார்த்து கொண்டோம். அதுவே ஒரு மனிதனை மிக கூடுதலாக பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்து போனோம். இன்றைக்கு வரைக்கும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கூட தனிமைப்படுத்தாதீர்கள். அவர்களுக்கு வந்திருப்பது ஒரு நோய். ஒரு நோயாளியை பரிவோடும் அன்போடும் அணுகுங்கள் என்கிற அந்த முறைமை இன்றைக்கு பரவி இருக்கிறது. இது ஆரோக்கியமானது. ஆனால் ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது அவர்கள் வேறு எந்த நோயை காட்டிலும் அம்மை நோயை கண்டு அச்சப்பட்டார்கள். அம்மை நோய் வந்தவுடனே அவர்களை தனிமைப்படுத்தினார்கள். இன்னமும் ஒரு கொடுமையை சொல்ல வேண்டுமென்றால்,
கப்பலிலே அழைத்து கொண்டு போகிற போது அடிமைகளாக பல இடங்களுக்கும் அவர்கள் நாடுகளுக்கு அழைத்து கொண்டு போகிற போது அம்மை நோய் கண்டால் அவர்களை அந்த துப்பாக்கியால் சுட்டு கடலிலேயே தூக்கி எறிந்து விடுகிற அத்தனை கொடூரம் நிகழ்ந்தது. அப்படி தொழுநோயாளிகளை தனிமைப்படுத்தியும் அருவருப்பாக பார்த்தும் அந்த சமூகத்தில் பல மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. அது தொற்று நோய்தான், ஆனாலும் கற்பிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு, புனைந்து சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான தொற்று நோய் இல்லை என்பது இன்றைக்கு அறிவியல் மூலமாக அறியப்பட்டிருக்கிறது. அது எப்படி தொற்றும், எப்போது தொற்றும் என்றால், தும்மல் இருமலின் மூலமாகவோ, குறிப்பாக மூக்கிலிருந்து வடிகிற அந்த நீரின் மூலமாகவோ தான் அது பரவும். த ஃப்ளூயிட் ஃப்ரம் த நோஸ் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனை எடுத்து துடைக்கிற போது அதன் மூலமாக கிருமிகள் பரவும், இருமலிலிருந்து பரவும். அதனை தவிர பார்த்தாலே பரவும், பக்கத்தில் இருந்தால் பரவும் என்பதெல்லாம் வீணாக சொல்லப்பட்ட பொய்கள். அவற்றை நம்ப வேண்டாம் என்று இன்றைக்கு அறிவியல் கூறுகிறது. அதனை காட்டிலும் நல்ல செய்தி என்ன என்றால், தொழுநோய்க்கு மருந்தை இந்த உலகம் கண்டறிந்தது. தொழுநோய் என்றால் சாவுதான், மரணம்தான் அவர்களுக்கு தீர்வு என்று இருந்த நிலை மாறி அதற்கு மல்டி ட்ரக் ட்ரீட்மெண்ட், MDT என்று சுருக்கமாக ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். மல்டி ட்ரக் ட்ரீட்மெண்ட் என்கிற அந்த பல மருந்துகளை கொண்ட அந்த சிகிச்சை முறை நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு உலகத்தில் ஏராளமானவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் உலகில் தொழுநோய் இருக்கிறது. பெரியம்மை உலகத்தை விட்டே போய்விட்டது என்பதைப் போல, போலியோ நோய் ஏறத்தாழ முற்றுமாக போய்விட்டது என்று சொல்லுவதைப் போல, தொழுநோயும் இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் அகன்று விட்டது என்று கூற முடியாது. இன்றைக்கும் உலகத்தில் 16 நாடுகளில் தொழுநோயாளிகள் இருக்கிறார்கள். மிக தூய்மையாக இருக்கிற நாடு என்று நாம் கருதுகிற அமெரிக்காவிலும் கூட தொழுநோயாளிகள் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. மற்ற நாடுகளிலெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கிற போது ஆண்டுக்கு 200 பேர் தான் அமெரிக்காவிலே தொழுநோயாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு சிகிச்சை செய்து குணப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் இன்னமும் 15 நாடுகளில் மிக கூடுதலான அளவிலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் தொழுநோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால், ஏறத்தாழ 5 லட்சம் பேர் தொழுநோயாளிகளாகத்தான் உலகத்திலே இருக்கிறார்கள். 5 லட்சம் என்பது கூடுதலான எண்ணிக்கை இல்லையா என்றால், 5 லட்சம் என்பது கூடுதல் தான். ஆனால் பழைய கணக்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மிக மிக குறைவு. 1980ஆவது ஆண்டு WHO என்று சொல்லுகிற அந்த உலக அமைப்பு உலக அளவில் தொழுநோயாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து சொல்லிற்று. 1981ஆம் ஆண்டு கணக்குப்படி 52 லட்சம் பேர் இருந்தார்கள். 52 லட்சம் இன்றைக்கு 5 லட்சமாக குறைந்திருக்கிறது. புதிதாக தொழுநோய் வருவது என்பதும் இன்றைக்கு மிக அருகி இருக்கிறது. காரணம், தொழுநோய் தோன்றுவதற்கான காரணங்கள் அவை அசுத்தமாக இருப்பதும், பல நேரங்களில் குப்பை கூடங்கள் சேருவதும் கூட அந்த கிருமிகள் தொற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்னமும் சொன்னால், வறுமையில் இருக்கிறவர்கள்தான் பல நேரங்களில் தொழுநோய்க்கும் ஆளாகிறார்கள். பணக்காரர்களுக்கும் வந்திருக்கிறது என்றால் இங்கே இருந்து அது தொற்றி இருக்கலாம் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எனவே ஒரு ஊட்டச்சத்தும், நாம் வாழ்கிற இடம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்வதும் பல நோய்களை தடுக்கும். அவற்றுள் தொழுநோயையும் குறிப்பாக தடுக்கும் என்பது இன்றைய விஞ்ஞானம். எனவே இப்படி நோய்களை எதிர்த்து நாம் அறிவை வளர்ப்பதன் மூலமாகத்தான் அடுத்த கட்டத்தை அடைய முடியும். அதைத்தான் இந்த தொழுநோய் எதிர்ப்பு தினம் நமக்கு காட்டுகிறது. இந்த தொழுநோய் எதிர்ப்பு தினத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்திகள் 2. ஒன்று, தொடக்க நிலையிலேயே அதனை கண்டறிந்து மருத்துவம் செய்தால் அந்த நோயை குணப்படுத்திவிட முடியும். அது விரைந்து பரவுகிற தொற்று நோய் இல்லை, அதை குணப்படுத்திவிட முடியும் என்பது ஒன்று. 2வது செய்தி என்ன என்றால், அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்து எப்படி தேவையோ அப்படி அன்பும் பரிவும் தேவை என்பதை இந்த மனித சமூகம் உணர்ந்து கொள்வது 2வது. இவை 2ஐயும் மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த நாள், தொழுநோய் எதிர்ப்பு நாள் என்பன போன்ற நாள்கள் குறிக்கப்படுகின்றன, நினைவு கூறப்படுகின்றன. எனவே இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த செய்தியை நாம் மக்கள் சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அது பரவும் தான், ஆனாலும் எச்சரிக்கையாக இருந்தால் அது பரவி விடாது.
இன்றைக்கு பெரும் அளவில் குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் அன்பு காட்டுங்கள், பரிவு காட்டுங்கள். நாம் அன்னை தெரசாவாகவோ அண்ணல் காந்தியாராகவோ இருந்துவிட முடியாதென்றாலும் மிக கொடூரமான மனிதர்களாக இருக்க வேண்டியதில்லை. அவர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள். அந்த நோய்க்கான உரிய மருந்துகள் உலகத்திலே வந்துவிட்டன. இனி தொழுநோயால் இறக்கிறவர்களோ, தொழுநோய் குணப்படுத்தவே முடியாமல் வியாதியாக இருக்கும் என்று கருதுகிறவர்களோ இங்கே இருக்க மாட்டார்கள். தொழுநோயும் குணப்படுத்தப்படக்கூடிய நோய்தான் என்பதை இந்த தொழுநோய் எதிர்ப்பு நாளில் நாம் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளலாம். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நமக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக ஆசிரியர்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது, அதே மாதிரி பெற்றோர்கள் வீட்டில் தங்களுடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் கையாள்வது, இதை பற்றி தான் நிறையா பேசியிருக்கோம். அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவனால் முடியுது உன்னால் ஏன் முடியல, அந்த பொண்ணால் பண்ண முடியுது உன்னால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி ஒப்பிட்டு சொல்வது அப்படிங்கிறது இயல்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இதே ஒரு சின்ன குழந்தை நம்மளால் செஞ்சால் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? இன்னொருத்தரை காமிச்சு அவர் மாதிரி நீங்கள் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. என்ன சின்ன குழந்தைங்க கேட்கறது இல்லை, அவ்வளோதானே ஒழிய இது இன்னொரு விதமாக பார்த்தா இது ஏன் அப்படின்னு நீங்கள் உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோல்டு மாதிரி, எல்லாரையும் ஒரே மாதிரி, அதாவது எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து வந்த ஒரே மாதிரி வார்ப்புகளில் செய்யப்பட்ட ஒரு பொருட்களை போல பாவிப்பது இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையில் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்கேல். அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் மேலே போனால் உற்பத்தி திரையாட்டம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருத்தல், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒருத்தர் செஞ்சால் இன்னொருத்தர் செய்ய முடியும் அப்படிங்கிறது அடிப்படையான உளவியல் உண்மைக்கு நேர்மாறானது, முரண்பாடானது. ஏன்னா உளவியல் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பாடமே உளவியல் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, தனி மனித வேறுபாடுகளை பற்றி படிக்கும் ஒரு விஞ்ஞானம். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைகள் 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதாவது தாய் வயிற்று பிள்ளைகள் மட்டும் இல்லை, இரட்டையர்களாக பிறந்தவங்க கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு 60% ஒரே மாதிரி இருந்தால் கூட அவங்களுடைய இயல்புகள் கொஞ்சம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 50 பேர் 100 பேரை ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது வந்ததுன்னு கேட்டால், நிர்வாகம் செய்வது சுலபம். எல்லாரையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய இடங்களில் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பாவிப்பது என்பது ஓகே. ஆனால் இந்த கல்வி சூழலில் அடிப்படையான இடத்துல ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல, வீட்டு சூழலில் ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறுன்னு தெரிஞ்ச அம்மா அப்பாவே கூட அவனால் முடியுது உன்னாலேயே முடியல அப்படின்னா ஏதோ என்ன இங்கே, அது இப்போ அடிக்கடி எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, எங்கேயோ நம்ம இந்த சமூக உளவியலை முழுக்க நம்ம புறக்கணிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே படிக்கிறது அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கணிதமும் அறிவியலும் திடப்பொருள்களை பற்றி நிறையா படிக்கிறோம். ஆனால் மனிதர்களை பற்றி படிக்கிறது இல்லை. மனிதர்களை பற்றியோ இல்லாட்டி தத்துவங்களை பற்றியோ இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுகளை பற்றியோ சமூக உளவியலை பற்றியோ வேதாந்தங்களை பற்றியோ இறைமையை பற்றியோ இதெல்லாம் பள்ளிகளில் சொல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்களை வளர்க்க முடியல, அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குறைப்பட்டது ரொம்ப என்ன பரிதாபமான செயல், அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் மொழி பாடங்களை முழுக்க இன்றைக்கி விட்டாச்சு. மொழி கற்றுக்கிறதும் கற்றுக்காதும் அவங்கவுங்களுடைய விருப்பம், பாஸ் பண்ணிட்டு வந்தால் போதுங்கிற அளவுக்கு ஆக்கிக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த மொழியாக இருக்கட்டும், அந்நிய மொழியாக இருக்கட்டும், தாய்மொழியாக இருக்கட்டும், மொழியை நல்லா கையாள்வதற்கு கிட்டத்தட்ட கையாளாகாத ஒரு சமூகத்தை நம்ம மெதுவாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் பார்க்குறப்ப இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்காகவே தயார் செய்யப்பட்ட பொருட்களை போல், இவங்கெல்லாம் நாளைக்கு கேம்பஸ் முடிஞ்சு ஏதாவது ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே உற்பத்தி செய்யப்பட்ட மாதிரி நம்முடைய கல்லூரிகளும் நம்முடைய பள்ளிகளும் நடந்து கொள்ள ஆரம்பித்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர், எல்லாருமே ஒரே மாதிரி,
அவன் செஞ்சால் உன்னால் செய்ய முடியும். ஒரே ஒரு இன்புட், ஒரே ப்ராசஸ், ஒரே அவுட்புட். உள்ளே என்ன போடுறோமோ அதே மாதிரி செயல்முறை, அதே மாதிரி வெளிப்பாடு அப்படின்னு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்ன ஜடப்பொருள் மாதிரி மனிதர்களை நம்ம வந்து மெல்ல மெல்ல அணுக ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய ஆபத்தான போக்கை தான் நம்ம உடனே பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒவ்வொரு இதுக்கு குழந்தைக்கு ஒரு பின்புலம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வீடு இருக்குது, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவருடைய சமூக அவர்களுடைய என்ன சொல்ல வாழ்வியல் எல்லாம் வந்து முழுக்க வேறானது. ஒரு குழந்தைக்கு ஒன்று இயல்பாகவே நல்லா வருது, இன்னொரு குழந்தைக்கு வரமாட்டேங்குது. இசை நல்லா வருது ஒரு குழந்தைக்கு, எந்த மாதிரி இசைனா பாரம்பரிய இசை வருது, இன்னொரு குழந்தைக்கு வரமாட்டேங்குது. ஒரு குழந்தைக்கு கணக்கு நல்லா வருது, ஒரு குழந்தைக்கு வந்து கைத்திறன் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு குழந்தை நல்லா பேசுது வாய் விட்டு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில் குடும்பங்களில் அந்த திறனை நீண்ட காலமாக சில கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளமாக ஊக்குவித்ததன் பலன் இந்த குழந்தைக்கு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், இங்கேருந்து நீங்கள் தென்னிந்தியாவிலேருந்து போனவங்க யாரை வேணால் கேட்டு பாருங்கள். வட இந்தியர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக முன்னாடி நின்று பேசி சத்தம் போட்டு தன்னோட உரிமைகளை நிலைநாட்டுறது, தான் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு வரும். நம்ம குழந்தைங்க கொஞ்சம் அப்படி பின்தங்கி தான் நிற்கும், பேச சொன்னால் தான் பேசும், கொஞ்சம் அப்படி உள்ளார்ந்து இருக்கக்கூடிய. ஏன்னு பார்த்தா கலாச்சார ரீதியாக அப்படி தான். உதாரணத்துக்கு நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம் சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுடைய கலாச்சாரம் இருக்குது. இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா அப்பாவை பார்த்தா பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருக்கணும், கொஞ்சம் யாராவது வந்தால் ஓரளவுக்கு நம்ம பின்னாடி மரியாதை நிறையா கொடுக்கணும், கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கேருந்து போகிற ஒரு குழந்தையும் அங்கேருந்து இருக்கிற ஒரு குழந்தையும் போட்டி போடுறப்போ சமநிலையில் போட்டி போடவே முடியாது. இது எல்லா அடிப்படையிலும் எடுத்துக்கலாம். நீங்கள் பிராந்திய அடிப்படையில் எடுத்துக்கலாம், சாதிய அடிப்படையில் எடுத்துக்கலாம், சமய அடிப்படையில் எடுத்துக்கலாம், பூகோள அடிப்படையில் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ரெண்டு குழந்தைய ஒரே இடத்துல போட்டி கொண்டாடுறதுங்கிறது, போட்டி போட வைக்கிறதே வேணுமாங்கிறது ஒரு கேள்வி. சரி, போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரே இடத்துக்கு ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கிறாங்கிறப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு 60 வருஷம் 50 வருஷம் இருந்த ஒரு குடும்பத்திலேருந்து வர ஒரு பையனுக்கு இயல்பாக அவனுக்கு அந்த நகர்ப்புற சூழ்நிலையும் ஆங்கிலம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஆங்கிலத்து மேலே பயம் இருக்காது. ஆங்கிலம் தெரியாட்டி கூட தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆங்கிலத்தை பற்றி அவனுக்கு ஒரு இதுவும் பயம் கிடையாது. ஆனால் ஆங்கிலமே காதில் விழாமல் இருந்த ஒரு கிராமத்திலிருந்து முதல் முறையாக அவன் சென்னை வரும் பொழுது அவன் ஒரு நேர்காணலில் வந்து உட்கார்றான்னா தான் ஏதோ தவறு செஞ்ச மாதிரி வந்து உட்கார்றான். என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் விவசாயம் தாங்க பார்க்குறாரு. என்னமோ விவசாயம் பண்ணதே ஒரு பாவம் பண்ணுற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் அப்படியே பண்ணனா, இல்லைங்க நான் இதில் தமிழ் மீடியம் தாங்க படித்தேன், தாய்மொழியில் படித்ததையே ஏதோ ஒரு தவறு செஞ்ச மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் நினச்சிக்கிறான். ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியும் யாருக்கும் ஆங்கிலம் தெரியலங்கிற உண்மையை அப்புறம் தெரிஞ்சுப்பான். நுனி நாக்கில் பேசுகிறவங்க எல்லாரையும் 4 வாக்கியம் எழுத சொன்னால் சரியாக எழுத தெரியாது, அதுதான் உண்மை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபல நிறுவனங்களில் பல பேருக்கு 90% பேருக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. ஆனால் ஆங்கிலம் பற்றி ஒரு பிரமை இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தையை போல் இன்னொரு குழந்தை இல்லை. ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு, ஒவ்வொருத்தருடைய பின்னணி முழுக்க மாறுபடுது. அதை வந்து நீங்கள் அது இல்லாமல் அதை வந்து முழுசாக புறக்கணிச்சிட்டு ஒரு கல்வியை உங்களால் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது அதனுடைய பின்புலத்தை பாருங்கள், அதற்கேற்ற கல்வி முறையை எடுத்து செல்லுங்கள்.